சங்ககாலம். தமிழகத்தில் 3 பெரும் அரசர்கள் இருந்தன. சேர, சோழ, பாண்டியர்கள். அவற்றில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த இளம் மன்னன் தான் நெடுஞ்செழியன். இளம் வயது, ஆனால் உள்ளத்தில் அசாதாரணமான வீரமும் தைரியமும் இருந்தது. ஒரு நாள் சேர மன்னனும் சோழ மன்னனும் மற்றும் சில அரசர்களும் ஒன்று கூடினர். அவர்கள் சிரித்தபடி கூறினார்கள், ஒரு சின்ன பையன்தான், நம்ம எதிர்க்க அவனால் என்ன செய்ய முடியும்? நாம் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம், அவன் முடிவு இன்று. அவர்களின் சிரிப்பு போரின் தொடக்க சத்தமாக மாறியது. இந்த செய்தி நெடுஞ்செழியனிடம் வந்து சேர்ந்தது. அவன் அமைதியாக எழுந்து நின்றான். அவனது கண்களில் தீப்பொறிகள் எரிந்தன. அவன் உறுதியுடன் கூறினான், போரில் நான் அவர்களை சிதறடிப்பேன். நான் தோற்றால் என் மக்கள் என்னை நிராகரிக்கட்டும். மாங்குடி மருதனார் கூட என் புகழை பாடாதபடி ஆகட்டும். அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, அது ஒரு மன்னனின் சத்தியம். போர் உறுதி செய்யப்பட்டது. இடம் தலையாள காலம் முடிவு செய்யப்பட்டது. பாண்டிய நாட்டின் முரசு முழங்கியது. படைகள் திரண்டன. யானைகள், குதிரைகள், வீரர்கள் எல்லாரும் போருக்கு தயாரானார்கள். நெடுஞ்செழியன் தனது படையினரிடம் கூறினான், நாம் போராடுவது உயிருக்காக இல்லை, நம் நாட்டின் மரியாதைக்காக. போர்க்களம் தூசியில் மூழ்கியது. வாள்கள் மின்னின, முரசுகள் முழங்கின. பல அரசர்கள் ஒன்றாக வந்தனர். ஆனால் நெடுஞ்செழியன் அஞ்சவில்லை. அவன் தனியாகவே அந்த கூட்டுப்படையை எதிர்த்து போரிட்டான். போரில் வென்றான். எதிரிகள் வீழ்ந்தனர். போர்க்களம் அமைதியானது. அவன் போரில் மட்டும் வெற்றி பெறவில்லை, ஒரு வரலாற்றை உருவாக்கினான். அந்நாளிலிருந்து அவன் பெயர் தலையாலங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன். ஒருவரின் மன உறுதியே வெற்றிக்கு காரணமாகும் என்பதை திருவள்ளுவர் வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றது அனைத்தும் பிற என்ற குறளின் மூலம் கூறியுள்ளார்.